முறையிலே திருச்சி மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் திருச்சியிலே ஏற்பாடுகள் சம்பந்தமாக முதல் கூட்டம் நடைபெற்றது. நேற்று மதுரையிலே தென் மண்டலத்திற்கான பெருந்தலைவர் காமராஜரது விழா சிறப்பிக்கும் வகையிலே பொறுப்பாளர்களோடு கூட்டம் நடைபெற்றது. நான் அதிலே கலந்து கொண்டேன். இன்றைக்கு கொங்கு மண்டலத்தின் சார்பிலே மூத்த முன்னணி தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், துணை அமைப்புகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகளெல்லாம் ஒரு சேர கலந்து கொண்டு கொங்கு மண்டலத்திலிருந்து அதிக அளவிலே எல்லா மாவட்டத்திலிருந்தும் குறிப்பாக வட்டார நகர ரீதியாக தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பெருந்தலைவர் பிறந்த தின விழாவை சிறப்பிக்க திருச்சிக்கு வருவது என்ற தீர்மானத்தை இங்கே போட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். இதில் வேறு முக்கிய தீர்மானங்கள் ஏதாவது நிறைவேற்றிருக்கீங்க? இன்றைக்கு என்னுடைய கோயம்புத்தூர் வருகை பெருந்தலைவர் கூட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களெல்லாம் வருவது இந்த வருடம் தனி சிறப்பு என்பதற்காக தான் வந்திருக்கேன். இந்த வருடம் மட்டும் நான் வரது கிடையாது. ஒவ்வொரு வருடமும் பெருந்தலைவர் கூட்டம் நடக்கும்போது இது போன்ற கூட்டம் நடைபெறுவது, இயக்கத்திற்கு ஊக்கமளிப்பது என்னுடைய கடமை. அதை நான் சரிவர செய்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன். இந்த வந்துட்டேன். நீங்கள் தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலைகளில் தொடர்ந்து விபத்து நடப்பது, ஏழை எளிய மக்கள் உயிர் பலியாவது என்பது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையிலே செவிடன் காதிலே சங்கு ஊதுவது போல கோட்பாடுகளை கடைபிடியுங்கள், அலட்சியமாக இருக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறோம். தயவுகூர்ந்து வரும் நாட்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது அரசுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தில் பூரண மது விலக்கு தேவை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை. 1 கோடி கையெழுத்து கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய முதல் கட்சியாக கையெழுத்து இயக்கம் நடத்தி ஆளுநரிடம் கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இதற்காக பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு தன்னுடைய மெத்தனை போக்கால் கள்ளச்சாராயம், விஷச்சாராயத்தை அனுமதித்து கண்டும் காணாமல் இருந்து இன்றைக்கு 60க்கு மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள், அதனுடைய சம்பாதிக்கின்ற தலைவர் உயிரிழந்திருப்பது வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய செய்தி. தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதியை மீறிய அரசு திமுக அரசு. அதனையும் மீறி ஒரு பக்கம் டாஸ்மாக், இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை கண்டும் காணாமல் அனுமதித்து இப்போது சாராய கடைகளை குடைப்பது சாத்தியமில்லை என்று ஏளனமாக கூறுவது திமுக அரசு ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய, வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஒரு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் ஒரு சபை நாகரிகம் இல்லாமல் டாஸ்மாக், கிக், மேலே ஏறுது கீழே ஏறுது, குடிக்கிறவங்களை குறைக்க முடியாது, அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறது, படிப்படியாக கூட கடைகளை குறைப்பதற்கான சூழல் தற்போது இல்லை என்று கூறுவதெல்லாம் உண்மையிலேயே வெந்த பொண்ணிலே வேலை பாய்ச்சியது போல் இருக்கிறது. ஏழை எளிய மக்கள், எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களெல்லாம்
தங்களுடைய சம்பாத்தியத்தை இதில் ஏமாந்து போய் பிள்ளை குட்டிகளை விட்டுவிட்டு அனாதையாக்கி இறந்து போவது என்பது இதை விட ஒரு வெட்கக்கேடு தமிழகத்திற்கு இனி தேவையில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதை பற்றி கொஞ்சம் கூட அசரவில்லை, கவலைப்படவில்லை. ஏதோ அபராதம் கட்டணும், ஜெயிலில் போடணும், தூக்கு போடணும், அதெல்லாம் ரைட். அதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்க வேண்டியது. 60 உயிர்களுக்கு அப்புறமாவது அரசுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அந்த கண்டிப்பு பேச்சு வடிவில் இருக்கக்கூடாது, எழுத்து வடிவில் இருக்கக்கூடாது, செயல் வடிவில் இருக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, இதனுடைய பின்னணி யார் என்பது இன்று வரையில் கேள்விக்குறி. வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகின்ற அரசாக இருந்தால் இந்த அரசு சிபிஐ விசாரணையில் 60 பேர் இறந்ததுக்கு வச்சிருக்கணும் இல்லையா? தூத்துக்குடியில் இறந்தவர்கள் மீது எங்களுக்கும் அனுதாபம் இருக்கிறது. அன்றைக்கு நீங்கள் துடித்து துடி, இன்றைக்கு என்ன ஆனது? 60 பேருடைய இறப்பிற்கு ஏன் இன்றைக்கு பாராமுகம்? முழு பூசணிக்காயை ஏன் சோற்றிலே மறைக்க விரும்புகிறீர்கள்? உண்மை நிலை என்ன? சிபிஐக்கு ஏன் உங்களுக்கு பயம்? இன்னும் முதல்வர் அங்கே எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பை அணைக்க கூட தயாராக இல்லை. இன்னும் பதட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது? இன்னும் 60 பேருடைய பலி என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நேற்றைய முன்தினம் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு அரவிந்த மேனோன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் திரு அனில் ஆண்டனி அவர்கள் இருவரோடு நானும் சேர்ந்து எஸ்சி கமிஷனுடைய சேர்மனை நேரடியாக சந்தித்து இது சம்பந்தமான உண்மை நிலையை எடுத்து கூறியிருக்கிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.